எனக்கு சத்ரபதி சிவாஜியை ரொம்ப பிடிக்கும். ஐயோ பழமா சொல்லி தொலைக்கூடாது. சத்ரபதி சிவாஜின்னு சொன்னாக்கா இங்கே இருக்கவங்களாம் டென்ஷன் ஆகிறாங்க. செஞ்சமாலுமே அது பாருங்க எப்படி போயிருக்கு, காமெடியாக இருக்குடா அதை பார்க்கல. ஐயோ இந்தியா கிட்டக்கு வந்துட்டோம். 13 வருஷத்துக்கு அப்புறம் வர்றேன்டா டே. ஸோ ஃபைனலி நம்ம எங்கே வரோன்னு ஆசைப்பட்டோமோ அங்கே வந்து சேர்ந்துட்டேன். புஸ்கு 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 தலையா உள்ள விட தம்பி. Don't wanna sleep in, cause I got something to prove. இதான் நான் வேலை பார்த்தது. ஹோட்டல் ஹைவே வியூ சிக்காரா ரெஸ்டாரண்ட் ரூம்ஸ் அண்ட் பேங்க்வெட்ஸ். இதுதான் நான் வேலை பார்த்த ஹோட்டல் காய்ஸ். இந்த இடம்லாம் மாறி போச்சு. இந்த இடம் இங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் இவ்வளோ பெரிய ரோடெலாம் கிடையாது. ஒரு பெரிய மண் பொட்டல் மாதிரி இருக்கும். அந்த மண் பொட்டலில் ஒருத்தர் தண்ணி தெளித்து இது பண்ணி கூட்டி இது பண்ணி க்ளீனாக வச்சுருப்பார். இதுதான் நம்ம வேலை பார்த்த ஹோட்டலு. பாருங்கள் சூப்பராக இருக்கும். டெய்லி பேங்க்வெட் ஃபங்க்ஷன் அது இதுன்னு நடக்கும். இது ரெஸ்டாரண்ட்டு. இது எப்படின்னா போட் ரெஸ்டாரண்ட், ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டு. உள்ளுக்குள்ளே கப்பல் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை உள்ளே போக முடியாது. சரி கிளம்போமா? ஓகே. ராமச்சந்திரா பார்த்துக்கடா நம்ம வேலை பார்த்த ஹோட்டலை வந்து பார்த்துட்டே ஒரு தடவை. அதே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு டெவலப் ஆயிடுச்சு. இங்கே பாரு இதுவும் டெவலப் ஆயிடுச்சு. ஓகே ஆஸ் இன்றைக்கி டே 10. இன்றைக்கி நம்ம மும்பையிலேருந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு நைட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்கள் மோட்டோஜோட விஜய் விஜி. இன்றைக்கி மும்பையிலேருந்து நம்ம கிளம்பி அஸ்கி. இன்றைக்கி தான் அஸ்கி நான் நேரில் பார்க்குறேன். அடே இன்றைக்கி தான் அஸ்கி நான் நேரில் பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க காய்ஸ். நான் உங்கள் மோட்டோஜோட விஜய் விஜி. இன்றைக்கி டே 10 என்னது. இன்றைக்கி மும்பையிலேருந்து நம்ம இப்போ இந்தியா கேட்டை நோக்கி தான் போகிறோம். இந்தியா கேட்டை போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா குஜராத்தில் சூரத்துக்கு போகிறோம். சூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 258 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே கேட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். நம்ம இங்கே இந்தியா கேட்டை பார்த்துட்டு இந்தியா கேட்லேருந்து பார்த்தோம்னா நேராக குஜராத்தில் இருக்க சூரத்தை நோக்கி தான் போகிறோம். மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா சூரத்துலேருந்து நான் வந்து அகமதாபாத் நான் போயிடுவேன். அகமதாபாத்னு உங்களுக்கு என்னென்னு தெரியுமில்ல. தெரியுமா? ஒரு சில 90s கிட்ஸுக்கு இது மெயினாக தெரியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். நித்யா, சமீர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு தெரியுதோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு டோட்டல் 30 கிலோமீட்டர் இந்தியா கேட்டுக்கு. நான் அப்படியே கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. மும்பையோடைய ரத்த ஓட்டம் மாதிரி இந்த லோக்கல் ட்ரெயின் இல்லைன்னு வச்சுக்கிறேன். நம்ம சென்னையில் எப்படி லோக்கல் ட்ரெயின் ரொம்ப முக்கியமாக, அதை விட 2 மடங்கு அதிக முக்கியமானது இங்கே லோக்கல் ட்ரெயின். இந்த லோக்கல் ட்ரெயின் இந்தியா கேட்டு போயிடுறது, தாஜ்ஹோட்டலில் பார்க்குறதுக்கு போயிடுறது. இந்தியா கேட்டையும் தாஜ்ஹோட்டலையும் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு இடம் இருக்குது காய்ஸ். அது சீக்ரெட்டாகவே நான் வச்சுருக்கேன். அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். அது நான் ஒரு நாள் கண்டிப்பாக மகாராஷ்டிரா வரும்போது நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவருடைய சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இதுதான் அது. பாருங்கள் சத்ரபதி சிவாஜி எவ்வளோ கம்பீரமாக இருக்கணும். எனக்கு சத்ரபதி சிவாஜியை ரொம்ப பிடிக்கும். ஐயோ பழமா சொல்லி தொலைக்கூடாது. சத்ரபதி சிவாஜின்னு சொன்னாக்கா இங்கே இருக்கவங்களாம் டென்ஷன் ஆகிறாங்க காய்ஸ். நிஜமாலுமே சத்ரபதி சிவாஜின்னு சொன்னாக்கா எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க காய்ஸ். அது மரியாதை இல்லாதவன் வெறும் பேர் சொல்ல கூப்பிட்ற மாதிரியாம். அது எப்படி கூப்பிடணுமா? சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லணுமா, மகாராஜான்னு சொல்லணுமா. இல்லைன்னா லைட்டாக மூஞ்சி சுடிக்கிறாங்க. அரசர் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி மகாராஜா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லணுமா. அது மரியாதையான ஒரு வார்த்தையாம். நான் மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு இடத்துல ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சத்ரபதி சிவாஜினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, சத்ரபதி சிவாஜி இல்லை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு அழுத்தமாக சொன்னான். ஏன்னா அவன் அப்படி அழுத்தமாக சொல்கிறான், டென்ஷன் ஆகணும் என்னடான்னு சொல்லி ரொம்ப நேரமாக யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆஹா வெறும் பேரை மட்டும் சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னு. நான் மும்பை சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறேன் காய்ஸ். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மும்பையில் நான் இருக்கும்போதெல்லாம், மும்பையில் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்திருந்த மும்பையில் இங்கெல்லாம் வந்து நான் வண்டி ஓட்டுன்னு நான் கொஞ்சம் கூட கனவோட நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு போர்டு ஒன்று விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஃப்ளெக்ஸு கீழே விழுந்து கிடக்கு காய்ஸ். இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃப்ளெக்ஸு கீழே விழுந்து கிடக்கு. அது யாராவது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது விழுந்தால் என்ன ஆகுறது? ஏற்கனவே அப்படி தான் ஒரு பொண்ணு ஒன்று இறந்து போச்சு. நம்ம அரசியல் பேசலை, உண்மையை சொல்லும். ஒரு சேஃப்டி விஷயத்தை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. வேண்டாம். சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறத விட அரசியல் நமக்கு வேண்டாம். போச்சு.
அது போயிட்டு போகுது. மெட்ரோ கூட யாரும் பார்த்ததில்ல வாங்க. ஆனால் என்ன பப்ளிக் ரோட்டில் அழகாக போகுது. அதுக்கு கீழே நம்ம போய்கிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ணா சேம்பார் மார்க் அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். அந்த இருக்குது மெட்ரோ. நம்ம போகும்போது மாட்டுனுச்சுன்னா பிடிச்சிட்றேன் மெட்ரோவை வீடியோவில். மும்பைங்கிறது தேன் கூடுங்கிறது நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சென்னையை விட அதிகமாக இங்கே கடுமையான டிராஃபிக் இருக்கும். எல்லாத்துலேயும் பூந்து 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 போக வேண்டியதாக இருக்கணும். பாருங்க அந்த பையன் கோவப்படுறேன். ஆட்டோ வரியா இல்லையா நீ, என்ன சொல்கிற நீ, ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் அப்படிங்கிறேன். நான் போகுது பாருங்க, அது பின்னாடியே போவோம். அது பின்னாடியே போவோம். அது பாருங்க எப்படி போயிட்டு காமெடியாக இருக்கலாம் அதை பார்க்கல. ஐயோ ஐயோ தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்காது. பின்னாடிக்கு ஏதோ பூச்சி மாதிரி இன்னொன்று வருது. அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து வந்துருக்கு வருது. வா 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 வந்தியா வந்துரு அந்த போச்சு. நம்ம இந்தியா கேட்டே பார்க்க போகிறோம். இந்த மழை என்னடானாக்கா பொறுக்க மாட்டேங்குது. செத்த பொறுத்தா என்ன உனக்கு, செத்த நேரம் பொறுக்க மாட்டியா நீ? பொறுக்காமல் ஆடுது ஒரே ஆட்டமாக மழை. இல்லை டிராஃபிக் இல்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் மத்தியான டயத்தில் வந்திருக்கோம். இந்த டயத்தில் பெருசாக டிராஃபிக் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்க போய் தொலைய முடியாது. ஐயோ இந்தியா கேட்டுக்கு வந்துட்டோம். ஏய் பாருங்க, அடே 13 வருஷத்துக்கு அப்புறம் வர்றேன்டா. டே 13 வருஷத்துக்கு அப்புறம். ஐயோ ராமச்சந்திரா நீ இல்லாமல் போயிட்டியாடா. சரி ராமு சுந்தர் இந்த வீடியோலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன்டா டே, மும்பைக்கு வந்துட்டேன். நம்ம எங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோமோ அங்கேருந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டேன். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. இதுதான் தாஜ் ஹோட்டல் காசு. இங்கே பாருங்கள், இது ஒபேரா ஹோட்டல். இது இந்த பெரிய பில்டிங்காக இருக்குல்ல, இது ஒபேரா ஹோட்டலு. அங்கிட்டு இருக்குது தாஜ் ஹோட்டல். நம்ம அந்த இடத்துல அதிகமாக நிற்க முடியாது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எல்லாம் டாக்ஸி தான் இங்கிட்ட அதிகம். நீங்கள் பாருங்கள் இந்தியா கேட்ட ஏதோ ஐயோடி ஐயோ இங்கே பாருங்க வந்துட்டோம் காய்ஸ். பழைய நினைவுகள்லாம் வருது. எங்கள் நேரம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா இது தாஜ் ஹோட்டல் காய்ச்சி. இது ஸோ காய்ஸ் மும்பை இந்தியா கேட் பார்த்துட்டேன். இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக வரணும்னு வந்துட்டேன். பார்த்துட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see this. ரொம்ப ஹாப்பி. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு 2-3 தடவை நான் ஃபோட்டோஸ் ஒரு தடவை எடுத்திருக்கேன் இங்கே ஒரு தடவை வரும்போது. ஸோ இப்போ என்னால் உள்ளே போக முடியாது. பைக்கெல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு பார்க்கிங் இல்லாமல் கிடைக்காது. அதுதான் ஒரு பிரச்சனையே. இது தாஜ் ஹோட்டல் பார்த்தீங்களா, ஃபேமஸ் தாஜ் ஹோட்டல். இது ஒபேரா ஹோட்டல். இது சரி ஓகே. அப்படியே மூவ் பண்ணி அந்த லாஸ்ட் எண்டில் போய்ட்டு உங்களுக்கு நான் வியூவை காட்டுறேன். அப்படியே பாருங்கள் வியூவை. தாஜ் ஹோட்டலில் பாருங்கள் எவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டின்னு. த தாஜ்மஹால் பேலஸ். பைக் பார்க்கிங் பண்ணுறது தான் காசு இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுங்களே நம்மளால் கிட்ட போய் பார்க்க முடியும். ஒரு நாள் நம்ம மும்பைக்குன்னு தனியாக ஒரு டைம் வருவோம். அப்படி வரும்போது நம்ம இந்தியா கிட்ட ஃபுல்லாக அலசி எடுத்துருவோம். ஓகே. ஸோ இங்கே எது பார்த்தோன்னா நான் இங்கிட்ட ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டேன். வண்டி எங்கே கொண்டா வச்சுட்டேன். அந்த பக்கம் தான் போக முடியாது. அதனால தான் நான் நேராக அப்படியே வந்துட்டேன். தாஜ் ஹோட்டல் தான் இருக்குதா, இந்த இருக்குது தாஜ் ஹோட்டல். அங்கே இருக்குது இந்தியா கேட்டு. இங்கேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நல்லா வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ ஃபைனலி நம்ம எங்கே வரணும்னு ஆசைப்பட்டோமோ அங்கே சேர்ந்துட்டேன். அந்த இந்தியா கேட் அங்கே. இங்கே இருந்துட்டு நம்ம இனிமேல் சூரத்துக்கு குஜராத்துக்கு கிளம்பி வேண்டியதான். கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு நான் மறுபடியும் மும்பை வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பைக்கில் வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செல்லக்குட்டி இங்கே நிற்குது, இந்தியா கேட் இங்கே இருக்குது. இந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த சைடு, அதாவது இந்தியாவுடைய நுழைவாயில்னு சொல்லுவோம். இது கடல் வழி நுழைவாயில். இப்போ அங்கே தான் நிற்கிறேன் நான். ஓகேங்களா. ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது guys நிஜமாவே. हाँ 10 दिन हो गया मैं कन्याकुमारी से इधर आने के लिए। किधर से मतलब कैसे निकलोगे आप? इधर से लद्दाख जा रहेगा, गुजरात से राजस्थान, बाद में पंजाब, लद्दाख। बीच में हरियाणा कहाँ गया? हरियाणा भी हरियाणा के साथ में जाएगा ना। ठीक है. ஸோ காய்ச்சி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு, மணி இங்கேயே 1 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இந்த அழகான அந்த இந்தியா கேட் இங்கேயே கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசை. ஆனால் நம்ம லடாக் போகிறதுனால
அப்படி இருக்க முடியாது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் மறுபடியும் மும்பைக்கு வருவேன் ஓகேங்களா. ஆனால் பைக்கை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுட்டு டாக்ஸியோ இல்லை ட்ரெயினோ பிடிச்சி வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கம் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது, அது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதாவது செகண்ட் டைம் வருவோம்ல, அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளம்புவோம், இந்த கேட்வே ஆஃப் இந்தியா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். தாஜ் ஹோட்டல் உடனே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு நாள் பார்த்துக்கிறேன் ஓகே. ஸோ கிளம்புவோங்க, நம்ம இங்கேருந்து குஜராத்துக்கு மேப் போட்டுட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே இந்தியா கேட் பாய் பாய், போயிட்டு வர்றேன். இன்னொரு நாள் உன்னை வந்து பார்க்குறேன் ஓகேவா. சரி போயிட்டு வர்றேன். தாஜ் ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு அங்கே இருந்துட்டு உன்னை வந்து நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் டே வரும்போது. இப்போ நான் போயிட்டு வர்றேன், பாய் பாய். कर्नाटक में ज्वाइन कर दिया, हम दोनों मुंबई के 2 आदमी आएगा. कितना दिन लगेगा आपको वहाँ पे पहुँचने के? कन्याकुमारी से इधर आने के लिए 10 दिन हो गया सब. हाँ 10 दिन हो गया. मैं जल्दी आ सकता हूँ, वो बारिश ज़्यादा आएगा ना, वो इसलिए तो थोड़ा लेट हो जाएगा. नहीं और कितना दिन लगेगा? अभी लद्दाख जाने के लिए 5 दिन हो सकता हूँ. 5 दिन. और ब्लॉग भी बनाते हो? हाँ व्लॉग भी बनाता है, चैनल नेम मोटो विलेज राइडर्स. आप भी आ सकता हूँ. हाँ சொல்லுமா, நல்லா இருக்கேம்மா. நான் இருந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பிட்டேம்மா. பழைய பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், காலத்து பில்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஐயோ யூட்டர்ன் பண்ணோன்னு பார்த்தா இப்படி வண்டி வந்து குறுக்காலன்னு வச்சேன். ஐயா ஐயா முன்னாடி போங்க ஐயா, நான் கொஞ்சம் யூட்டர்ன் பண்ணிக்கிறேன் ஐயா. ஆடாடே இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எல்லாமே இந்த பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் காய்ச்சி சொல்லலாம். இது அப்புறம் இந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பழைய காலத்து பில்டிங் ரொம்ப பிடிக்கும் காய்ச்சி அதெல்லாம். ஓகே காஸ், ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம மும்பைங்கிற தேன்கூட்டை விட்டு கிளம்பியாச்சு. சூரத்துக்கு இன்னும் 234 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி மேலே போர்டில் பார்த்தேன் ஒரு இடத்துல. ஸோ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இங்கே பாருங்க 2 மெட்ரோ குட்டி நிற்கிது. மெட்ரோ குட்டி தானே? ஆமாம் 2 மெட்ரோ நிற்கிதுங்க. மெட்ரோ தானா லோக்கல் ட்ரெயினே அப்கிரேட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரூட்டு பார்த்தோம்னா NH48 காய்ஸ். NH48 நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது மும்பையிலேருந்து சூரத் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம், குஜராத்துக்கு. வெளியே மும்பையை விட்டு வெளியே நம்ம எக்ஸிட் ஆகிட்ருக்கோம். ஆனால் மும்பைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பாருங்க டிராஃபிக் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. சொல்ல போனோம்னா இப்போ நான் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்கிட்ட வந்துட்டேன். 2 கிலோமீட்டருமே பார்த்தோம்னா ஒரே டிராஃபிக்காக தான் இருக்குது, வரிசையாக நிற்கிது வண்டிகள்லாம். நமக்கு எப்படியோ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, வந்துட்டோம். காய்ஸ் இப்போ பார்த்தோன்னா மும்பை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல பார்த்தேன். என்ன காலையில் சாப்பிடவே இல்லை, மணியும் 1 மணி 1 ஆயிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல பார்த்தேன். இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா பார்த்தோன்னா ஒரு வெஜ் தாலி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம், என்னென்னலாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2 ரோட்டி ஓகேங்களா, ப்ளைன் ரோட்டி தான், பட்டர் ரோட்டி கிடையாது. அதாவது இது தந்தூரில் பண்ணுறது. அதுக்கடுத்து ஒரு ஜீரா ரைஸு, பட்டர் மில்க்கு, ஊறுகாய் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து தந்தூரில் சுட்டு கொடுக்குற ஒரு அப்பளம். அதுக்கப்புறம் இது பாலக்கு க்ரீன் பீஸ் போட்ட பன்னீர் கிரேவி. அதுக்கடுத்து இது மிக்ஸ் வெஜ் கடாய் மிக்ஸ் வெஜ் கடாயின்னு சொல்லுவோம்ல அது ஓகேங்களா. அதாவது பன்னீர் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து தால் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ். அவ்வளோதான். இனிமேல் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இனிமேல் பார்த்தோன்னா சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். இது இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் தாலி மீல்ஸ்ன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணணும். 200 ரூபா கம்பல்சரி வரும். அதிகபட்சம் 200லேருந்து 250 வரும். நான்வெஜ்லாம் போனால் 300 கூட வரும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஹோட்டல் சின்ன ஹோட்டல்லாம் உங்களுக்கு வந்து வெஜ் தாலி மீல்ஸே பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 150 அந்த சம்திங். இல்லை நேற்று கூட 150 சாப்பிட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் 200 ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா மத்தியானம் நைட்டுக்கு 2 நேரமே தாலின்னு கிடைக்கும். தாலி மீல்ஸுன்னு போட்டால் கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் பகலில் மகாராஷ்டிரா பொறுத்தவரையில் வடப்பாவு அப்புறம் வந்து அவலில் ஒன்று செய்வாங்க, அது பேர் மறந்து போகுது, பூவா என்னமோ சொல்லுவாங்க, அது கிடைக்கும். அப்புறம் பூரி கிடைக்கும். அப்புறம் வந்து அவ்வளோதான், சமோசா அந்த டீ இதை வச்சு தான் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ எனக்கு பசிக்குது, என்ன சாப்பிட்றேன். ஓகே அடுத்த மோட்டோ வைக்கிறேன், பார்க்குறேன். நாளைக்கு நான் ஒரு நாய்க்கடி ஊசி போடணும். அதனால என்னமோ தெரியல, இன்றைக்கி 2வது நாய் இந்த மாதிரி ஒரு நல்ல நாயாக பார்க்குறேன். காலையில் அஸ்கி பார்த்தேன், இப்போ இது பார்த்தேன்னா அந்த ரோட்டுவில்லா அந்த நாய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவான்னு தெரியலை. கிளம்பிட்டேங்க. சாப்பாடு முடிச்சாச்சு, லஞ்சு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஏத்தாவில் பாருங்கள் மழை வர்றதுக்கு எவ்வளோ அறிகுறியாக இருக்குதுன்னு. மழை தூரிக்கிட்டே இருக்குது லைட்டாக. சரி நான் டவுட்லேயே தான் நான் வந்து கேமரா எடுத்து மாட்டுவோமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லேயே தான் வந்துக்கிட்டு இருக்கேன்.
சரி இருந்தாலும் வாப்ளிங் ஆகுது. ஆக்சுவலி பின்னாடி வெயிட் இருக்கிறதுனால முன்னாடி வந்து வாப்ளிங் ஆகுது. அதனால் கையை வந்து நம்மளால் விட முடியாது. பாருங்க எழுத்தப்பில் பாருங்க கற்களை எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் சரியான மழையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் விளாக் எடுக்க முடியுமோ நம்ம தெரில. அதுக்கப்புறம் மழையில் வந்துடும், அப்புறம் கழட்டி வைக்கிற மாதிரி ஆகிப்போம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நம்ம மோட்டோ வில்லேஜோட விஜய் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம மும்பை விட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டேன். 155 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். பயங்கர டிராஃபிக் இங்கேருந்து 2 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கிட்ட மும்பை விட்டு வெளியில் வர்றதுக்கே ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருக்கேன், அவ்வளோதான். பைக்கோட நிலமையை பார்க்குறீங்களா? பின்னாடி பாருங்கள், நம்பர் பிளேட்டே தெரிய மாட்டேங்குது. இண்டிகேட்டரும் சுத்தமாக தெரில, டேஞ்சர் லைட்டும் சுத்தமாக தெரில, எதுவுமே தெரில. ஏதோ சகதிக்குள்ள விழுந்து புரண்டு எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது வண்டி. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த சகதி மண் அப்படின்னு அந்த இதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே உள்ளவங்களாம் என்னத்துக்கு பண்ணுறாங்க, இந்த பைக்குக்கு மேலே இந்த டேங்க்கு முன்னாடி லைட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கவர் மாதிரி தச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. கவர் மாதிரி தச்சு போட்டு அந்த மாதிரி வண்டியை ஓடித்துடுறாங்க. வண்டிக்கு ஒரு உரை போட்டு வண்டி அப்படி ஓடித்துடுறாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர்ற மாதிரி இந்த மும்பை டு சூரத் ஹைவேயில் பார்த்தோம்னா வெறும் லாரி தான் காய்ச்சி. இங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் கம்மி. முதல்ல அங்கிட்டலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, கேமரா எடுத்து வைக்க முடியல என்னால். அந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா லாரி எண்ணிக்கை அவ்வளோ லாரி, எங்கே பார்த்தாலும் லாரி, அவ்வளோ லாரி, சைடு ஃபுல்லாக லாரியாக நிற்கிது. லாரியோட எண்ணிக்கை அதிகம் காய்ச்சி இந்த பக்கத்து இந்த ஹைவேல. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. அவங்க வந்து மெதுவாக தான் போவாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக போகணும், ஓகேங்களா? இது ஹைவேங்கிறதுனால அவங்களே ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஸோ அந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு டஃப் கொடுத்து நம்மளும் அதை மேனேஜ் பண்ணி போகணும். அவசரப்பட்டு நம்மளாம் வந்து முந்தி அடிக்க பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. முந்தினாலும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அது மாதிரி சேஃபாக தான் முந்தி போகணும், சேஃபாக தான் வரணும். நம்ம இன்னும் மகாராஷ்டிரா விட்டு எக்ஸிட் ஆகல காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸிட் ஆகிடுவோம். வாபின்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் குஜராத்தில் இருக்குது. இன்றைக்கி நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணலாம்னு இருக்கேன். இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா விட்டு நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம், குஜராத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, போது இந்த ஹைவே ஓரமாக பார்த்தோம்னா இப்போ ஒரு சில இடத்துல கொய்யாப்பழம், சப்போட்டா, வெள்ளரிக்காய் இதெல்லாம் இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்க ஆளுங்கள்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 100 ரூபாய்க்கு கொய்யாப்பழம் வாங்கினேன். அன்றைக்கும் கொய்யாப்பழம் தான் வாங்கினேன், இன்றைக்கும் கொய்யாப்பழம். ஏன்டா அவன் கொய்யாப்பழமும் வாங்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ரொம்ப லாங்கில் போகிறோம், ஓகேங்களா? நமக்கு வந்து நீர் சத்தும் தேவை, உடம்புக்கும் எனர்ஜி வேணும். அப்போ வந்து கொய்யாப்பழம் தான் கரெக்டான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, கொய்யாப்பழம் நமக்கு வந்து அதிகமாக சிட்டிங்லேயே போகிறோம்ல, உட்காந்துக்கிட்டே போகிறோம்ல ரொம்ப தூரமாக. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் வரும், அதாவது ரெஸ்ட் ரூம் வராமல் இருக்க ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ வந்து கொய்யாப்பழம் வந்து நமக்கு வந்து நைட்டு சாப்பிட்டாலோ இல்லை கொஞ்சம் அதிகமாக நம்ம கொய்யாப்பழம் இந்த மாதிரி நேரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் நான் கொய்யாப்பழம் வாங்குறது. ஒரு 26 கிலோமீட்டரில் நம்ம வந்து மகாராஷ்டிரா விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். வபி இல்லை, வபி, VAPIன்னு தான் போட்டிருக்கு, வபி. இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது வபிக்கு நம்ம போகிறதுக்கு. புஸ்கு தலையா உள்ள விட தம்பி. ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தோன்னா டே 10 இன்னைக்கு. டே 10 வந்து இன்றைக்கி இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ஒரு ரூம் ஒன்று எடுத்துட்டேன். குஜராத்துக்குள்ளே என்ட்ராகி பார்டர் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளேயே பார்த்தோன்னா ஒரு ரூம் ஒன்று எடுத்துட்டேன். ரூம் ரேட்டு பார்த்தோம்னா 900 வந்துச்சு. டபுள் பெட்டு பார்த்தீங்களா, 2 டபுள் பெட்டு. ஜெயின் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வர ஓட்டி அவன் ஒரு 20 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் கூட தொங்க போட்டேன். அதுக்கடுத்து இங்கிட்டு என்கிட்ட லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் துவைச்சிருந்தேன், அது இன்னும் காயவே இல்லை. அது இந்த பக்கம் காய போட்டேன். ஓரளவுக்கு பெரிய ரூம் தான், ஆனால் ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. அது நோ ப்ராப்ளம், நம்ம ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். நான் உங்கள் மோட்டோ விஜய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இன்றைக்கி வந்து டே 10. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம 2000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லடாக் சீரீஸில் 2000 கிலோமீட்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு நம்ம இங்கேருந்து சூரத், அதுலேருந்து அகமதாபாத் போகிறோம். லாஸ்ட் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா இந்த லடாக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஒன்று தனியாக வச்சுருக்கேன். அதில் நம்ம லடாக் வீடியோ எல்லாமே வரிசையாக வரும். ஸோ நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, பாய்.